ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, டெட் எக்ஸாம், அப்புறம் வந்து பிஓ எக்ஸாம், அப்புறம் பிஜிடிஆர்பி, இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுற போல தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சைக்காலஜி வீடியோஸ் வந்து நம்ம வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல 4th கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஸோ அது முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்க. கில்போர்ட்டோட நுண்ணறிவு கோட்பாட்டில் தற்போது எத்தனை கூறுகள் உள்ளன அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ கில்போர்டோட அந்த நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 120 தான் வந்து இருந்திருக்கும். எவ்வளோங்க? 120 தான் இருந்திருக்கும். இதை பற்றி நான் உங்களுக்கு பின்னால் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது 180 திறன்கள் வந்து இப்போது வந்து காணப்படுதுங்க. ஓகேங்களா? அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஆரம்பத்துல வந்து 120, இப்போ வந்து 180 கூறுகளும் வந்து கில்போர்டோட முன்னேற்பு முப்பரிமாண கோட்பாடுல வந்து காணப்படுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுனால நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. கில்போர்ட் அவர்களின் கருத்துப்படி நுண்ணறிவு எத்தனை பரிமாணங்களை கொண்டது என கூறுகிறார்? ஸோ ஒரு நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு, முப்பரிமாண கோட்பாடு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ அப்போ அதே உங்களுக்கு கிளியரா கொஞ்சம் தெரிஞ்சிச்சு பாருங்க. அதுல அப்ப எத்தனை பரிமாணங்களை கொண்டதா அவர் சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3 பரிமாணங்களை சொல்றதா வந்து சொல்றாருங்க. அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 3 பரிமாணங்கள் சொல்லியிருப்பாரு. செயல்கள், பொருட்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விளைவுகள். செயல்கள், பொருட்கள், விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான ஒரு நுண்ணறிவு பரிமாணங்களை கொண்டதா வந்து என்ன பண்ணியிருப்பாரு, இந்த கில்பர்ட் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப 3 அப்படின்றதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து பார்க்கலாம் பாருங்க. கில்போர்ட்டின் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டில் 2வது கேள்வி. கில்போர்ட்டின் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டில் பொருட்கள் சார்ந்த அமைப்பில் எத்தனை உட்கூறுகள் காணப்படுகின்றன? பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன போல 3 பரிமாணங்களா சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம். ஒன்று செயல்கள், 2வது பொருட்கள், 3வது வந்து விளைவுகள். ஸோ இந்த 3ஆ பிரிச்சிருக்காரு. இதுல செயல்கள்ல அவர் எத்தனை உட்கூறுகள் சொல்றாரு அப்படின்னா 5 உட்கூறுகள் சொல்றாருங்க. பொருட்கள் எத்தனை உட்கூறுகள் சொல்றாருன்னா 4 உட்கூறுகள் சொல்றாரு. விளைவுகள் எத்தனை உட்கூறுகள் சொல்றாருன்னா 6 உட்கூறுகள் சொல்றாரு. ஓகேங்களா? அப்ப நம்ம பொருட்கள் தான் இங்க கொடுத்துக்கிறதுனால அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து 4 ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். அப்ப பொருட்கள் சார்ந்த அமைப்புல அவரு 4 உட்கூறுகளை வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஓகேங்களா? அப்போ இதுதாங்க 5×20, 20 × 6 2 6 12 120. ஸோ இதை தான் அவர் மொத்தம் 120 உட்கூறுகளா சொல்லியிருக்காரு. 5 × 4 × 6. ஓகேங்களா? இது மொத்தம் பெருக்கிங்கன்னா ஒரு 120 கிடைக்கும். அப்ப ஆரம்பத்துல எத்தனை உட்கூறுகள் இருந்தது? மொத்தம் 120 உட்கூறுகள் இருந்தது. இப்ப புரியுதுங்களா? அது 3 பரிமாணங்களா பிரிக்கிறாரு. அதுல ஒவ்வொன்றுத்திலையும் நம்ம பெருக்கிறப்ப நம்ம 120 கிடைச்சிடும். இது ஆரம்பத்துல இருந்து அந்த உட்கூறுகளோட எண்ணிக்கை. ஓகேங்களா? அப்போ செயல்கள்ல 5, பொருட்கள்ல 4, விளைவுகள்ல 6. இது இந்த ஆர்டர் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 3வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. குவி சிந்தனை, விரி சிந்தனை ஆகியவை கில்போர்டின் நுண்ணறிவு கோட்பாட்டில் எதில் அடங்கும்? ஸோ குவி சிந்தனை, விரி சிந்தனை இது ரெண்டுமே நுண்ணறிவு கோட்பாட்டுல அவர் 3 விதமான நுண்ணறிவு கோட்பாடு பரிமாணங்கள் சொல்லியிருக்காரு இல்லையா, அதுல எதுல வரக்கூடியதா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செயல்களில் வரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா செயல்கள்ல மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம், 5 உட்கூறுகள் பார்த்தோம். செயல்கள்ல அறிதல், நினைவு கூர்தல், குவி சிந்தனை, விரி சிந்தனை, மதிப்பீடு அப்படின்ற 5 உட்கூறுகள் தான் வந்து எதில் காணப்படக்கூடியதா இருக்கும், செயல்கள்ல காணப்படக்கூடியதா வந்து இருக்கும். அப்ப அந்த 5ல தான் குவி சிந்தனை, விரி சிந்தனை வருதுன்றதுனால அப்ப ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 4th கொஸ்டின். கில்போர்ட்டின் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டில் செயல்கள் சார்ந்த அமைப்பில் எத்தனை உட்கூறுகள் காணப்படுகிறது? ஸோ கில்போர்ட்டோட அந்த நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டுல செயல்கள் சார்ந்த அமைப்புல மொத்தம் எத்தனை உட்கூறுகள் வந்து காணப்படுது? சூப்பர். ஏற்கனவே இது நம்ம பார்த்த கொஸ்டின் தாங்க. ஓகே, இங்க ஒரு வேர்டு மிஸ் பண்ணிருக்கேன். என்னன்னா கில்போர்டின் நுண்ணறிவு கூட்டமைப்பு கோட்பாட்டில் தற்போது, தற்போதுன்னு வந்திருக்கணும்.
ஓகேங்களா, அதை நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா முதல்ல நம்ம செயல்கள்ல 5 உட்கூறுகள் இருக்கு, பொருட்கள்ல 4 உட்கூறுகள் இருக்கு, விளைவுகள்ல 5 உட்கூறுகள் 6 உட்கூறுகள் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஆனா இப்ப தற்போது இந்த செயல்கள், ஓகேங்களா, செயல்கள்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த நினைவு கூறுதல், ஸோ நினைவு கூறுதல் அப்படின்றத பிரிச்சு என்ன பண்ணிருப்பாங்க, நினைவு கூறுதல் நினைவில் இருத்தி வைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிருப்பாங்க. நினைவு கூறுதல் நினைவில் இருத்தி வைத்தல் அப்படின்றது. அப்போ இங்க பாருங்க, இது வந்து ஓல்டு, இது வந்து நியூ. நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டிடுறேன். செயல்கள்ல ஓல்டுல எவ்வளவு இருந்தது அப்படின்னா 5 உட்கூறுகள் இருந்தது, பொருட்கள் எவ்வளவு இருந்தது அப்படின்னா 4 இருந்தது, விளைவுகள்ல 6 இருந்தது. இது மொத்தம் தான் 120 இருந்தது. ஓகேங்களா, இப்போ புதுசா இந்த நினைவு கூறுதலை பிரிச்சதுக்கு அப்புறம், ஏன்னா செயல்கள்ல அறிதல், நினைவு கூறுதல், குவி சிந்தனை, விரி சிந்தனை, மதிப்பீடுன்னு 5 இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த நினைவு கூறுதலை 2ஆ பிரிக்கிறாங்க, நினைவு கூறுதல் நினைவில் இருத்தல் அப்படின்னு. அப்ப செயல்கள்ல இப்ப எத்தனையா மாறுது, 6ஆ மாறுது, பொருட்கள் 4, விளைவுகள் வந்து பாத்தீங்கன்னா 6. ஓகேங்களா, அதே போல என்ன பண்றாங்க, இந்த பொருட்கள் இருக்கக்கூடிய உருவத்தை பார்க்கும் உருவம், கேட்கும் உருவம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதை 2ஆ வந்து என்ன பண்றாங்க, பிரிக்கிறாங்க. அப்போ அதுவும் எத்தனையா மாறுதுன்னா 5ஆ மாறுது. அப்போ 5 × 6 × 6, அப்போ மொத்தம் 180. அதனாலதான் இப்ப தற்போது கில்போர்ட் கட்டமைப்புல 180 இருக்கிறதுக்கான காரணம், செயல்கள்ல ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஆகுது, பொருட்கள்ல ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஆகுது. அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்ப இங்க தற்போது செயல்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல 5 இருந்தது, இப்ப 6ஆ மாறுது. அடுத்து 5வது கேள்வி, டேஷ் வழிகாட்டுதலிலும் கல்வி வழிகாட்டுதலிலும் கில்போர்ட்டின் கோட்பாட்டின் அமைந்த சோதனை தொகுப்புகள் பயன்படுகின்றன. ஸோ எந்தெந்த வழிகாட்டுதல இந்த கில்போர்ட்டோட சோதனை தொகுப்புகள் வந்து பயன்படுது அப்படின்னா, தொழில் வழிகாட்டுதல் மற்றும் கல்வி வழிகாட்டுதல். சி தாங்க இதுக்கான ஆன்சர். தொழில் வழிகாட்டுதலும் சரி, கல்வி வழிகாட்டுதலும் சரி, கில்போர்ட்டோட அந்த கோட்பாட்டின் அமைந்த சோதனை தொகுப்புகள் வந்து என்ன பண்ணுது, பயன்படுது. 6வது கேள்வி, டேஷ் அடிப்படையில் கில்போர்ட் இந்த முப்பரிமாண நுண்ணறிவு மாதிரியை உருவாக்கி உள்ளார். நம்ம பார்த்தோம், நுண்ணறிவு முப்பரிமாண அந்த கோட்பாடு யாருடையதுன்னா கில்போர்டுன்னு பார்த்தோம். அந்த கில்போர்டு எதன் அடிப்படையில இந்த முப்பரிமாண நுண்ணறிவு மாதிரியை வந்து உருவாக்கி இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பகுப்பாய்வு ஆராய்ச்சி. பி தாங்க இதுக்கான ஆன்சர். பகுப்பாய்வு ஆராய்ச்சி அப்படின்றதுல அடிப்படையில் தான் என்ன பண்றாரு, இந்த முப்பரிமாண கொள்கையை வந்து கில்போர்ட் அவர்கள் வந்து உருவாக்குறாரு. அடுத்து 7வது கேள்வி, பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு யாருடையது? மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி யாருடையது? சூப்பர். பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு யாருடையது அப்படின்னா கார்ட்னர். கார்ட்னர் உடையதான் வந்து பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு. பன்முக நுண்ணறிவு கோட்பாடு, இங்க பாருங்க, அந்த பல்வகை அப்படின்றதும் ஒண்ணுதான் குறிக்குது, பன்முக அப்படின்றதும் ஒண்ணுதான் குறிக்குது. ரெண்டுமே எதை குறிக்குது அப்படின்னா இந்த கார்ட்னரோட பன்முக பல்வகை தான் வந்து குறிக்குது. அப்ப பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டில் கார்ட்னர் ஒன்றுக்கொன்று சாராத எத்தனை நுண்ணறிவுகளை குறிப்பிட்டுள்ளார்? ஓகே, இப்ப பன்முக நுண்ணறிவு கோட்பாடுனா கார்ட்னருங்க. அந்த பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டுல ஒன்றுக்கொன்று சாராத, ரொம்ப முக்கியம். நான் ஏன் இந்த வேர்ட்ல திருப்பி வைக்கிறேன் அப்படின்னா, ஆப்ஷன் எப்படி கொடுத்தாலும் நீங்க எடுத்துப்பீங்க. அதுக்காக ஒன்றுக்கொன்று சாராத இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அவரு 8 வகையான நுண்ணறிவுகளை குறிப்பிட்டிருக்காருங்க. அந்த 8 வகையான நுண்ணறிவுகளுமே ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாது. அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அப்ப மொத்தமா 8 சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முக்கியம். இந்த கார்ட்னரோட கோட்பாட்டுல எத்தனை சொல்லியிருக்காங்கன்றத நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அது 9வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. கார்ட்னரின் கூற்றுப்படி நமது பள்ளிகள் 8 நுண்ணறிவுகளில் எத்தனை நுண்ணறிவுகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கின்றனர்? சோ கார்ட்னர் வந்து 8 வகையான நுண்ணறிவு சொல்லியிருக்காரு. மொழியியல் நுண்ணறிவு, தர்க்க ரீதியான நுண்ணறிவு, இடரீதியான நுண்ணறிவு, உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு, இசை தொடர்பான நுண்ணறிவு, சமூக உறவுகள் தொடர்பான நுண்ணறிவு, தான் செயல்படுதல் சாமர்த்தியமாக வந்திருக்கான நுண்ணறிவு, இயற்கையை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு. இதுதாங்க 8 நுண்ணறிவு அவர் சொன்னது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நமது பள்ளிகள்ல முதல் 2 நுண்ணறிவை தாண்டி நம்ம போறதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது மொழியியல் நுண்ணறிவு கொடுக்குறாங்க, தர்க்க ரீதியான கணித நுண்ணறிவு தான் அவங்களுக்கு வழங்கப்படுது. அதை தாண்டி நம்ம பள்ளிகள்ல மற்ற நுண்ணறிவுக்கான முக்கியத்துவம் வழங்கப்படத்தில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப 2 தான் இதுக்கான ஆன்சர். 10வது கேள்வி, ஒருவன் எந்த அளவிற்கு கடினமான செயலை செய்கிறானோ அந்த அளவிற்கு நுண்ணறிவை பெற்றிருப்பான் என கூறியவர். ஒரு வந்து எவன் வந்து ரொம்ப ஹார்டான வேலையை வந்து எடுத்துக்கிறானோ அவனுக்கு தான் வந்து நுண்ணறிவு அதிகமா இருக்கும். அந்த அளவுக்கு அவனுக்கு நுண்ணறிவு இருக்கு அப்படின்னு சொல்ற வேர்டை வந்து பயன்படுத்தியவர் யார்? சூப்பர். யாருங்க?
சாம்டி போர்ட் பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ யாரெல்லாம் வந்து இப்போ கடினமான வேலையை யாரெல்லாம் செஞ்சு வந்து அவங்க வெற்றி பெறாங்களோ அவங்களோட பேர் போர்டில் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கூட்டுற சொன்னவர் வந்து போர்ட் அவர்கள் தான் வந்து இந்த கூட்டுற வந்து சொல்றாரு. ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸ் வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன். கில்போர்ட் கருத்துப்படி நுண்ணறிவு எத்தனை பரிமாணங்களை கொண்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 பரிமாணங்கள் சொன்னேன். அதுல பொருட்கள் சார்ந்த நுண்ணறிவு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனைன்னா 4 தான் வந்து பொருட்கள் சார்ந்த நுண்ணறிவு. குவி சிந்தனை விரிசிந்தனை வந்து எதில் வரும்னா செயல்கள் சார்ந்த நுண்ணறிவுல வந்து வரக்கூடியதா இருக்கும். நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடுல தற்போது செயல்கள் சார்ந்த எத்தனை இருக்குடானா 6 வந்து தற்போது காணப்படுது. தொழில் வழிகாட்டுதலும் கல்வி வழிகாட்டுதலும் வந்து இவருடைய கோட்பாடு வந்து பயன்படுது. இவர் வந்து பகுப்பாய்வு ஆராய்ச்சி அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த முப்பரிமாண நுண்ணறிவு மாதிரி வந்து உருவாக்கி இருப்பாரு. அடுத்து பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு யாரால வெளியிடப்படுது அப்படின்னா கார்ட்னர் அவர்களால் வந்து வெளியிடப்படுது. பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டுல கார்ட்னர் ஒன்று கொண்டு சொல்லாத எத்தனை நுண்ணறிவுகளை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா 8 நுண்ணறிவுகளை குறிப்பிட்டிருக்காரு. நம்ம பள்ளிகள்ல அந்த 8 நுண்ணறிவுல முதல் 2 நுண்ணறிவு தாண்டி போறதில்ல அப்படின்றத வந்து கார்ட்னர் குறிப்பிடுறாரு. ஒருவன் எந்த அளவுக்கு கடினமான செயலை செய்கிறானோ அந்த அளவுக்கு நுண்ணறிவை பெற்றிருப்பான்னு சொன்னவர் வந்து சாம்டி போர்ட். இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் பாருங்க. நுண்ணறிவுகளை எண்களில் அளவிட முயற்சி செய்தவர். சரிங்க, இது வந்து டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. இந்த இடம் என்ன வரணும் அப்படின்னா நுண்ணறிவுன்னு வரணும். நுண்ணறிவை வந்து எண்களில் அளவிட முயற்சி செய்தவர் யார்? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. யார் வந்து நுண்ணறிவை எண்களில் அளவிட முயற்சி செய்தார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத ஆப்ஷன்ல சொல்லுங்க. இல்ல நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.